ஹாய் மக்கள்ஸ், குட் ஈவினிங். வாங்க டீ டிகாஷன் குடிக்கலாம். மக்கள்ஸ், பொங்கல் தீபாவளியானாலே ஒரு பெரிய டாஸ்க்கு லேடிஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுறது. அதுலேயும் எஸ்பெஷலி கிச்சன் க்ளீன் பண்ணோன்னா போதும் ஆகிடும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குங்க. பணத்தை எந்த வழியில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பொங்கல் தீபாவளியே போக்கணும் அப்படின்றது தான். பிகாஸ் துணிமணி எல்லாம் எடுக்கணும், வீட்டுக்கு மளிகை சாமான் எடுக்கணும், இது எல்லாத்தையும் செய்யணும்னா டப்பு வேணும். ஸோ ஆண்கள் டாஸ்க் பெரியதா இல்லை பெண்கள் டாஸ்க் நம்மளோடது பெரியதான். ஸோ பணம் எப்படி வேணாலும் புரட்டி எடுத்துடலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற வேலை கட்டாயம் நம்ம தான் செஞ்சு ஆகணும். அதை எங்கேயும் போய் புரட்ட முடியாது. ஸோ ஆண்கள் பெருசா இல்லை பெண்களுக்கு கஷ்டமா? நாட் பெருசா, பெண்களோட டாஸ்க்கு கஷ்டமா இல்லை ஆண்களோட டாஸ்க்கு கஷ்டமான்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்கள், ஒன் பை ஒன்னாக ஒரு ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிச்சன் எடுத்துட்டோம். காலையிலே நான் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா கிச்சனோட கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு போயிட்டேன். நம்ம வேணி அக்கா பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதை நம்ம செல்லக்குட்டி தொடச்சி வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே ஃபில் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இதுதான் பெரிய டாஸ்க்கே. மக்கள்ஸ், எங்கள் வீட்டு செல்லக்குட்டி கொடுங்க மம்மி நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸு இந்த வேலை எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த மாதிரி சின்ன வேலை எல்லாத்தையும் பண்ண சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் கிச்சன் ஒர்க்ஸோ இல்லை மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க அம்மா எல்லாம் அப்படின்றது தெரிய வரும். பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு அதையும் அழகாக துடைச்சிட்டாங்க. மக்கள்ஸ் ஒரு வழியாக கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டே வராங்க. நம்ம வீட்டில் பெரிய லெவலில் ஸ்டோரேஜ் எல்லாம் இல்லைங்க. இது டால் யூனிட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் 1 2 3 4 5 6 ரேக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக், இங்கே ஒரு ரேக். இவ்வளோதாங்க என்னோடய ஸ்டோரேஜு. இதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் ரொப்பி வைக்கணும். ஸோ இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ தான் வைக்கவே 6 பீஸ். இது ஓல்டு டப்பாஸ் தான். இதை தூக்கி போட மனசே வரல, அதனால் இந்த இதில் ரேக்கில் இதை வச்சாச்சு. ஸோ நியூவாக இந்த மாதிரி மாடலில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 6 பீஸு அழகாக இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வாங்கியிருந்தேன், வித் மெஷர்மெண்ட்டோடு யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் தான் இன்னமும் ஃபில் பண்ணல. ஸோ நம்ம டிமார்ட் போயிட்டு தான் ஃபில் பண்ணணும். ஸோ மக்கள்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெமரிஸ் இருக்குது. ஸோ மூணாறு போனது, ஏற்காடு போனது, மலேசியா போனது, ஊட்டிக்கு போனது, பாண்டிச்சேரி போனது, கேரளா போனது, துபாய்க்கு போனது, அண்ட் இது 2 பாண்டிச்சேரிக்கு போனது. பாண்டிச்சேரி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.